ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிளட் டொனேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தர் பிளட் டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால எல்லாருக்கும் தன்னோட பிளட்டை டொனேட் பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் பிளட் டைப்புக்கு தான் டொனேட் பண்ண முடியும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் இதை பற்றி பார்த்துருப்போம். பிளட்டில் காமனாக 4 டைப்ஸ் இருக்குது. O, A, B, ABன்னு சொல்லிட்டு. O பிளட் குரூப் உள்ளவங்க O, A, B, ABக்கு டொனேட் பண்ணலாம். A பிளட் குரூப் உள்ளவங்க A and ABக்கு டொனேட் பண்ணலாம். B பிளட் குரூப் உள்ளவங்க B and ABக்கு டொனேட் பண்ணலாம். AB குரூப் உள்ளவங்க AB குரூப்புக்கு மட்டும்தான் டொனேட் பண்ண முடியும். பிளட் குரூப்பில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி சொல்கிறாங்கல்ல, அது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா இந்த RH ஃபேக்டர் வச்சு தான் சொல்கிறாங்க. RH ஃபேக்டர் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அவங்க பாசிட்டிவ் பிளட் குரூப். RH ஃபேக்டர் ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா அவங்க நெகட்டிவ் பிளட் குரூப். நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கவங்க பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு டொனேட் பண்ண முடியும். ஏன்னா நெகட்டிவ் பிளட் குரூப்பில் RH ஃபேக்டர் இருக்காது. ஸோ அவங்க பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு டொனேட் பண்ணலாம். பட் பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கவங்க நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு டொனேட் பண்ண முடியாது. அப்படி டொனேட் பண்ணால் இவங்களோட பிளட்டில் இருக்க RH ஃபேக்டர் அவங்களோட பிளட்டுக்கு போயிடும். அது ஆன்டிஜனாக ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டொனேட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு O நெகட்டிவ் யாருக்கெல்லாம் டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். O குரூப்னாலே எல்லாருக்கும் டொனேட் பண்ணலாம். அண்ட் அதுலேயும் அது O நெகட்டிவ். ஸோ யாருக்கும்னாலும் டொனேட் பண்ணலாம். நெகட்டிவ்க்கும் டொனேட் பண்ணலாம், பாசிட்டிவ்க்கும் டொனேட் பண்ணலாம். ஸோ O நெகட்டிவ் குரூப் உள்ளவங்க எல்லாருக்குமே டொனேட் பண்ண முடியும். தென் O பாசிட்டிவ். நான் என்ன சொன்னேன், பாசிட்டிவ் குரூப் இருக்கவங்க நெகட்டிவ் குரூப்புக்கு பண்ண முடியாது. பட் O குரூப்பில் இருக்கவங்க எல்லாருக்கும் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ O பாசிட்டிவ் வந்து A பாசிட்டிவ்க்கு டொனேட் பண்ணலாம், AB பாசிட்டிவ்க்கு டொனேட் பண்ணலாம், A பாசிட்டிவ்க்கு டொனேட் பண்ணலாம், B பாசிட்டிவ்க்கு டொனேட் பண்ணலாம், O பாசிட்டிவ்க்கும் டொனேட் பண்ணலாம். இது B நெகட்டிவ். ஃபஸ்ட்டு B மட்டும் எடுத்துக்கலாம். Bனாலே யாருக்கெல்லாம் டொனேட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன், B அண்ட் ABக்கு டொனேட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இப்போ Bயில் வந்து B நெகட்டிவ்க்கு இப்போ அதுலேயும் அது நெகட்டிவ் குரூப்பா, ஸோ வந்து B நெகட்டிவ்க்கும் டொனேட் பண்ணலாம், B பாசிட்டிவ்க்கும் டொனேட் பண்ணலாம், AB நெகட்டிவ்க்கும் டொனேட் பண்ணலாம், AB பாசிட்டிவ்க்கும் டொனேட் பண்ணலாம். ஆனால் B பாசிட்டிவ் யாருக்கெல்லாம் டொனேட் பண்ண முடியும்னா AB பாசிட்டிவ் அண்ட் B பாசிட்டிவ்க்கு மட்டும் தான் டொனேட் பண்ண முடியும். நெகட்டிவ் குரூப்ஸ்க்கு டொனேட் பண்ண முடியாது. தென் A நெகட்டிவ். A நெகட்டிவ் யாருக்கெல்லாம் டொனேட் பண்ணலாம், இந்த பாருங்கள், A வந்து Aக்கும் ABக்கும் டொனேட் பண்ணலாம். அப்புறம் அது நெகட்டிவ் குரூப். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுத்துக்குமே டொனேட் பண்ணலாம். அப்போது AB பாசிட்டிவ்க்கும் டொனேட் பண்ணலாம், AB நெகட்டிவ்க்கும் டொனேட் பண்ணலாம், A பாசிட்டிவ்க்கும் டொனேட் பண்ணலாம், A நெகட்டிவ்க்கும் டொனேட் பண்ணலாம். தென் A பாசிட்டிவ். பாசிட்டிவ் குரூப் வந்துடுச்சு. ஸோ நெகட்டிவ்க்கு டொனேட் பண்ண முடியாது. ஸோ A பாசிட்டிவ் யாருக்கெல்லாம் டொனேட் பண்ணலாம் அப்படின்னா A பாசிட்டிவ்க்கு டொனேட் பண்ணலாம், AB பாசிட்டிவ்க்கு டொனேட் பண்ணலாம். தென் AB நெகட்டிவ். ABனாலே ABக்கு மட்டும் தான் டொனேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். இது நெகட்டிவ் குரூப் இருக்கனால AB பாசிட்டிவ்க்கும் டொனேட் பண்ணலாம், AB நெகட்டிவ்க்கும் டொனேட் பண்ணலாம். ஆனால் AB பாசிட்டிவ் வந்து AB பாசிட்டிவ்க்கு மட்டும்தான் டொனேட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.